ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, Amazon செல்லர் சென்டர்ல எப்படி வந்து ப்ராடக்ட்ஸ லிஸ்ட் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ, உங்கள்ல நெறைய பேர் எனக்கு நெறைய கமெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு சிம்பிளா நம்மளோட செல்லர் சென்டர்ல வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ, நம்ம வந்து அத தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கவர் பண்ண போறோம். ஸோ, இஃப் இன் கேஸ் நீங்க இந்த வீடியோ புதுசா பார்க்குறீங்க அப்டின்னா, நம்மளோட போஸ்ட் வீடியோஸ் ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோஸ்ல நம்ம எத பத்திக்கலாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, எப்படி வந்து Amazon செல்லர் சென்டர்ல வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்றது, ஜிஎஸ்டி இல்லாத ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, எப்படி வந்து ஜிஎஸ்டி இல்லாம பேன் வச்சு மட்டுமே வந்து ப்ராடக்ட்ஸ் எப்படி செல் பண்றது, இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே அண்ட் ப்ராடக்ட் சர்ச் பத்தியுமே நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே தெளிவா புரியும். ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு அந்த நான் சொன்ன மாதிரி எப்படி வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை அமேசான்ல லிஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்குறோம். இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 6 விதத்துல வந்து நம்மளால ப்ராடக்ட்ஸ வந்து லிஸ்ட் பண்ண முடியும் அமேசான்ல அப்படின்ற மாரி போட்டிருக்கு. ஸோ இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, சர்ச், ப்ராடக்ட் இமேஜ், ப்ராடக்ட் ஐடி, வெப் யூஆர்எல், பிளாங்க் ஃபார்ம், ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூசுவலா நீங்க வந்து ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போ தான் புதுசா வந்து லிஸ்டிங் பண்ண போறீங்க உங்களோட அமேசான் செல்லர் அக்கவுண்ட்ல அப்படின்னா, நீங்க வந்து ப்ராடக்ட் இமேஜ் ஆப்ஷன் போடுறது தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்க இமேஜ் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, என்ன இமேஜோ அதுக்கேத்த மாதிரி அவங்களே வந்து ஆட்டோ ஃபில்லும் பண்ணுவாங்க. நம்மளும் மேனுவலாவும் எடிட் பண்ணிக்கலாம் கஸ்டம் வைஸ்ல. ஸோ இது வந்து ஒரு திங். இல்ல அப்படின்னா என்கிட்ட வந்து 50+ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. என்னால வந்து ஒண்ணா அப்லோட் பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்துல நீங்க ஸ்ப்ரெட்ஷீட், பிளாங்க் ஃபார்ம் இந்த மாதிரியான வேஸ்ட்லயும் நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கவர் பண்றது வந்து ப்ராடக்ட் இமேஜை வச்சு எப்படி வந்து அமேசான்ல லிஸ்டிங் வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் a நியூ லிஸ்டிங் வித் அப் டு 3 இமேஜஸ் ஃபார் யுவர் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கரெக்டா. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 3 இமேஜஸ் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே வந்து நமக்கு ஆட்டோ லைக் ப்ரீ பாப்புலேட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் தான் நம்ம இப்போ வந்து கொடுக்க போறோம். ஸோ அப்லோட் இமேஜ்ன்ற ஆப்ஷன் நீங்க கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்ககிட்ட என்ன இமேஜ் இருக்கோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து சாம்பிளுக்கு ஒரு இமேஜஸ் வந்து அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இமேஜ் அப்லோட் ஆயிடு முடிஞ்சுது. இப்போ செகண்ட் இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர்ட் இமேஜும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, ஸோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம 3 இமேஜஸ்மே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ சப்மிட் கொடுத்துடலாம். ஓகே, இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அமேசான்ல ஒரு புது ஃபீச்சர் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம இமேஜ குடுத்துட்டாலே போதும். அவங்களே நம்மளோட இமேஜ்க்கு ஏத்த மாதிரி கான்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ யூசுவலா நீங்க வந்து ரொம்ப புதுசா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து எப்படி வந்து லிஸ்டிங் பண்ணணுன்ற ஐடியா இல்ல அப்படின்னா, நீங்க இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்றது தான் நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அப்லோட் பண்ண 3 இமேஜஸ் வந்து இங்க இருக்கு. அண்ட் ஜெனரேட் கன்டென்ட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அவங்களே நம்மளோட இமேஜ்க்கு ஏத்த மாதிரி கான்டென்ட் வந்து ஜெனரேட் பண்ணி குடுப்பாங்க. நம்மளால எடிட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க மக்களே ஜெனரேட் கன்டென்ட் கொடுத்துருவோம். ஸோ ஜெனரேட் கன்டென்ட்னும் போது நமக்கு ஏற்ற மாதிரி ஜெனரேட் வந்து கன்டென்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து காப்பி ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. இஃப் இன்கேஸ் நீங்கள் இதே மாதிரி சிமிலராக இன்னொரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் பண்ணணும், இல்லைனா மார்க்கெட்டில் இன்னொரு ப்ராடக்ட் வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேருந்தும் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து ஒரு மாடர்னான ஹை கேட்சி ஐட்டம் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ரீஜென்ரேட் மறுபடியும் மாற்றி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக வேறு மாதிரியும் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். எனக்கு இது வந்து ஃபைன் தான். ராயல் என்ஃபீல்ட் டைகாஸ்ட் மோட்டார் சைக்கிள் மாடல் ரெட்டு பிளாக் நான் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன். 15.5 சென்டிமீட்டர் ஃபார் கிட்ஸ் அண்ட் மென்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். அண்ட் ப்ராடக்ட் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது வந்து ஆக்சுவலாக எது கீழே வருது அப்படின்னா வெஹிக்கிள் அண்ட் டாய்ஸ்க்கு கீழே வருது. பொம்மை வகை கீழே தான் வருது. ஸோ வந்து நம்ம டாய் வெஹிக்கிளே கரெக்டு தான் நம்மளுது. ஸோ நீங்கள் இதை கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் ப்ரௌஸ் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எது கீழே வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. டாய்ஸ் கேம்ஸ்க்குள்ள, டாய்ஸ் வெஹிக்கிள்குள்ள, மோட்டார் சைக்கிள் கரெக்டு தான். அந்த சினாரியோஸில் தான் நம்மளோட பொம்மையும் வரும். அண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக வேரியேஷன்ஸ் கிடையாது. நான் அதனால வந்து டிக் பண்ணல. பட் இஃப் இன்கேஸ்
உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது, அது என்னென்ன கலர். வேரியேஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரே ப்ராடக்ட் மல்டிபிள் கலரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பொம்மை இருக்குது, அந்த பொம்மை வந்து கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிகப்பு கலர், பச்சை கலர், இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும், ஆனால் ஒரே பொம்மையாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ரீசனுக்காக நீங்கள் வேரியேஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட எத்தனை ஐட்டம், அதுக்கப்புறமேட்டு என்ன கலரு, அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஸ்டைல் இருக்கா, அப்புறம் எடிஷன் இருக்கா, அந்த மாதிரி. இப்போ ஐட்டம்ஸில் நீங்கள் மாறுது அப்படின்னா நீங்கள் ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணிக்கணும். இல்லை கலர் வைஸில் தான் அது மாறுது அப்படின்னா நீங்கள் கலர் கிளிக் பண்ணிட்டு என்ன கலர் அப்படின்றத நீங்கள் ஃபீச்சரில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட ப்ராடக்ட்க்கு வந்து வேரியேஷன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து இங்கே கொடுக்கல. அண்ட் பிராண்ட் நேம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களோட ப்ராடக்ட்டுக்கு பிராண்டோட நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை இங்கே கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ரீட்டைலில் பர்ச்சேஸ் பண்ணி தான் விற்கிறீங்க, இல்லைனா வந்து நீங்கள் ஒரு ரீசெல்லராக தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிராண்ட் நேம் வந்து வச்சுருக்க முடியாது. ஸோ அந்த சினாரியோக்கு வந்து நீங்கள் வந்து திஸ் ப்ராடக்ட் டோன்ட் ஹாவ் அ பிராண்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஜென்ரிக்கு கீழே வந்துடும். ஜென்ரிக் அப்படின்னா பொதுவான பொருட்கள் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து பிராண்ட் நேம் இல்லாத செல்லர் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரிக் ஆப்ஷன்லையும் கொடுக்கலாம். இஃப் இன்கேஸ் உங்ககிட்ட பிராண்ட் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஐடி அண்ட் யூபிஎஸ்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சினாரியோவில் இப்போ நீங்கள் ஒரு புதுசாக வந்து நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ப்ராடக்ட் ஐடி அண்ட் யூபிஎஸ்சிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் ப்ராடக்ட் ஐடி அப்படின்னே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை கொடுத்துட்ட பிறகு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகே மக்களே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ண டிஸ்கிரிப்ஷன். ஸோ உங்களோட சினாரியோவில் வந்து நீங்கள் வந்து இந்த பொருளை பற்றி எழுதணும். இந்த பொருள்னா என்ன, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஹை கேட்சியான ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதணும். அது வந்து ஒரு 5லேருந்து 6 லைன்ஸ் இருந்தாலே போதும். ஸோ இது ஏஐ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கனால எனக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நல்லா தான் இருக்குது. இஃப் இன்கேஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் உங்களால் வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம். மோட்டார் சைக்கிள் ஃபார் கிட்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எடிட்டும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரீஜென்ரேட்டும் பண்ணிக்கலாம். ரீஜென்ரேட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து புல்லட் பாயிண்ட்ஸை பார்த்து தான் வந்து மக்கள் எப்போதுமே வாங்குவாங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 5 புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். இந்த புல்லட் பாயிண்ட்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னா உங்களோட சைஸ் என்ன, அது எப்படியான குவாலிட்டி, அண்ட் இது எதை வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கலர்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் இங்கே எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற புல்லட்டின்ஸை பார்த்து தான் மக்கள் வந்து எப்படி இந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து நல்லா கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஹை ரேட்டிங்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து உங்களோட ப்ராடக்டை வந்து வாங்கணுன்ற ஒரு ஐடியாவுக்கும் வருவாங்க. பேஸ்ட் ஆன் இந்த இன்புட் நீங்கள் இந்த 5 கொடுத்துருக்கீங்களா அதை பொறுத்து தான். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து கிளியராகவும் திருத்தமாகவும் கொடுக்குறது தான் நல்லது. இதை படித்து தான் மக்கள் வந்து பொருள் வாங்குவாங்க. அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் வந்து அப்லோட் பண்ணது வந்து ரெண்டு இமேஜ் தான் ஆக்சுவலாக இங்கே காமிக்குது. நீங்கள் என்கிட்ட இன்னொரு இமேஜும் இருக்குது. ஸோ நான் அதையும் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அப்லோட் பண்ணியாச்சு அப்படின்னா எனக்கு வந்து 3 இமேஜ் வந்து அப்லோட் ஆகிருக்கு. மேக்ஸிமம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து 9 இமேஜ் வரையும் அப்லோட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது அதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லா சைட்லேயும் நீங்கள் கவர் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா 9 இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கு வந்து அமேசான் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவான். ஸோ பேஸ்ட் ஆன் த இமேஜஸ் நம்ம என்னென்ன இமேஜ் கொடுக்குறோமோ இதை தான் வந்து அமேசான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. என்னோட ரெக்கமெண்டேஷன் கேட்டிங்க அப்படின்னா வெள்ளை கலரில் நீங்கள் பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே வந்து கிளியராக வந்து மக்களுக்கு வந்து தெரியும். இன்ஸ்டெட் ஆஃப் லைக் நீங்கள் வேறு எந்த பேக்ரவுண்ட் வச்சாலுமே அது ஸ்பெசிஃபிக்காக நல்லா இருக்காது. நீங்கள் வெள்ளை கலர் பேக்ரவுண்ட் வச்சிட்டிங்க அப்படின்னா கிளியராக இருக்கும் அந்த ப்ராடக்ட்டு. ஸோ மக்களுக்கு ஒரு குட் இம்ப்ரெஷன் வந்து கிடைக்கும். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கலி கரெக்ட் நான் காம்ப்ளிமெண்ட் இமேஜஸ் டு மீட் அமேசான் கைட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணுறீங்களே இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து உங்களோட ப்ராடக்டோட இமேஜஸாக இருக்கணும். அண்ட் நீங்கள் எடுத்த இமேஜஸாக இருக்கணும். நீங்கள் வந்து இன்னொரு ப்ராடக்டோட இமேஜஸோ இல்லை நீங்கள் கூகுள்லேயோ இல்லைன்னா வேறு அமேசான் ப்ராடக்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அமேசான் வந்து அதை காப்பிரைட்டில் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி கரெக்ட் நான் காம்ப்ளிமெண்ட் இமேஜஸ். இஃப் இன்கேஸ் இந்த இமேஜஸ்லாம் வந்து இன்னொருத்தவங்களோட இமேஜஸ் எடுத்து போட்டிருந்தீங்கனாலும் நீங்கள் இதை ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணு அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா
இந்த இமேஜை வச்சு அமேசான் இன்னொரு இமேஜை ஜென்ரேட் பண்ணி அந்த இமேஜை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஆக்சுவலாக முதலாம் கிடையாது. இப்போ தான் அமேசான் வந்து புதுசாக வந்து விட்டுருக்காங்க. முதல்ல என்ன ஆகும் அப்படின்னா, இஃப் இன்கேஸ் வந்து நம்ம இந்த இமேஜ் போட்டிருக்கோம். இந்த இமேஜ் வந்து வேற ஒருத்தவங்களோட இமேஜ்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி கூகுள்ல டவுன்லோட் பண்ணி இங்க போட்டுட்டீங்க அப்படின்னா, காப்பிரைட் இஷ்யூ இனிமேட்டு வந்து இந்த இமேஜ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி வரும். பட் இப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கலி கரெக்ட் நான் காம்ப்ளிமெண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்கனால, இவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சப்ரஸ் பண்ணி வேற ஒரு இமேஜா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சினாரியோக்கு தான் நீங்க வந்து இத எனேபிள் பண்ணணும். அண்ட் இங்க நீங்க வந்து சப்மிட் குடுத்துறக்கூடாது. இன்னும் நமக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இத ஃபில் பண்ணா தான் நம்ம சப்மிட் குடுக்க முடியும். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாரி இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட்க்கு ஏதாவது கஸ்டமைசேஷன்ஸ் இருக்கா? ஐ திங்க் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கம்பல் விக்கிறீங்க, இல்லன்னா சட்டை விக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சட்டை விக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் சைஸ்லயும் இருக்கும், மீடியம் சைஸ்ல இருக்கும், எக்ஸ்எல் இருக்கும், டபுள் எக்ஸ்எல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சினாரியோக்கு வந்து கஸ்டமேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கஸ்டம் வச்சுக்கோங்க. என் சினாரியோல வந்து கஸ்டமேஷன் இல்ல. ஸோ நான் வந்து நோ குடுத்துடுறேன். உங்களுக்கு வந்து எது வேணுமோ அத நீங்க வந்து கஸ்டமேஷன்ல எஸ்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, கடைசியா நீங்க வந்து கஸ்டமேஷன்ஸ் வந்து குடுக்குற மாரி இருக்கும். எக்ஸ்எல் எத்தன, எக்ஸ்எல்னா என்ன சைஸ், மீடியம்னா என்ன சைஸ்ன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இல்ல. ஸோ நான் நோ குடுத்துக்கிறேன். அண்ட் டார்கெட் ஆடியன்ஸ் கீவேர்ட். இது வந்து என்ன அப்படின்னா, முக்கியமா யாருக்கு வந்து இந்த பொருள் அப்படின்ற மாரி வந்து காமிக்கும். இதான் அந்த கீவேர்ட். ஸோ என்னோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸு, அடல்ட்ஸு, கலெக்டர்ஸ். இந்த சின்ன சின்ன பைக்ஸ்லாம் கலெக்ட் பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ ஒரு பேஷனாவே வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க தான் வந்து கலெக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி கீவேர்ட்ஸ் வந்து ஏஐ அழகா ஜென்ரேட் பண்ணி குடுத்துருச்சு. ஸோ நான் வந்து இன்னும் எடிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மாடல் நம்பர், மாடல் நேம். ஸோ உங்களோட ப்ராடக்ட்க்கு ஏதாவது ஒரு மாடல் நம்பர் இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த நம்பர் குடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து மாடலோட நேம் வந்து குடுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நெனச்சேன் அப்படின்னா, இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்டார் மாரி போட்டிருக்காங்கல்ல, ஸோ அத மட்டுமே நீங்க ஃபில் பண்ணாலும் போதும். அதுதான் வந்து மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ். ஸோ இதெல்லாமே ஆட்டோ ஃபில்ல இருக்கு. உங்களுக்கு வேணா நீங்க அத பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்க பார்க்கும்போது மேனுஃபேக்சரர் அப்படின்ற மாரி இங்க இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரர்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு நேம் குடுத்துருந்தாங்க. நான் அத ரிமூவ் பண்ணிட்டு வெல்கம் ஸ்டோர்ஸ் அப்படின்ற மாரி குடுத்துருக்கேன். அண்ட் நீங்க வந்து ஒரு ரீசெல்லரா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ப்ராடக்ட்ட வாங்கி விக்கிறீங்க அப்படின்னா, நீங்க மேனுஃபேக்சரரா இருக்க முடியாது. ஸோ நீங்களே வந்து உங்களோட ஸ்டோரோட நேமே கூட இங்க வந்து குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா அது என்ன மாடல் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. இது வந்து 2023 அப்படின்ற மாரி அது குடுத்துருக்கு. ஸோ பிரச்சனை கிடையாது. வேற ஏதாவது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்ற மாரி கேட்கும்போது, இதுவே வந்து ஆட் பண்ணிடுச்சு ஸ்பெசிஃபிக்கா. பட் இதெல்லாமே மேண்டேட்டரி கிடையாது. பட் உங்களோட ப்ராடக்ட் வந்து செல்லர் சென்டர்ல வந்து ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன் பிளேஸ்ல வந்து இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ ஆட்டோ ஃபில் ஆயிருக்கிறதே பெஸ்ட்டா தான் இருக்கு. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜோட ரேஞ்ச் டிஸ்கிரிப்ஷன். இந்த ப்ராடக்ட்ட வந்து எத்தன வயசு உள்ள பசங்க வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாரி கேட்டிருக்கு. ஸோ ஏஜோட ரேஞ்ச் டிஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு 3 வயசுக்கு மேல இருக்க பசங்க தான் வந்து யூஸ் பண்ணணும். 3 வயசுக்கு கீழ இருக்க பசங்க இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது வந்து பிளாஸ்டிக்கால செய்யப்பட்டிருக்கு. அண்ட் அதுல மெட்டல்ஸும் இருக்கு. சின்ன பசங்களுக்கு அது வந்து கரெக்ட்டா இருக்காது. ஸோ, அதனால தான் வந்து 3 இயர்ஸ்க்கு மேல இருக்க பசங்க வந்து அந்த ப்ராடக்ட்ட வந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரி நான் இங்க குடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து ரொம்பவே முக்கியம். பிகாஸ் நீங்க வந்து அ உங்களோட ப்ராடக்ட்க்கு ஏத்த மாரி நீங்க இங்க குடுக்கணும். இஃப் இன்கேஸ் அது வந்து சின்ன பசங்கலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க வந்து 5 வயசுக்கு மேல, 10 வயசுக்கு மேல அப்படின்ற மாதிரி நீங்க இங்க வந்து குடுத்துக்கலாம். அண்ட் மெட்டீரியல் பார்த்தீங்க நான் சொன்ன மாதிரி மெட்டலும், பிளாஸ்டிக்கும் இருக்கு இதுல. அதனால நான் அத குடுத்துருக்கேன். இஃப் இன்கேஸ் உங்ககிட்ட நெறைய இருந்துச்சுன்னா, நீங்க ஆட் பண்ணி குடுத்துக்கலாம். நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் விக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து காட்டன், நைலான், சிந்தெடிக் அந்த மாரி நீங்க இங்க வந்து குடுத்துக்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து எத்தனை அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. நான் வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு வண்டி தான் விக்கிறேன். நீங்க வந்து எத்தனை வண்டி விக்கிறீங்களோ அத்தனை இது மாரி குடுத்துக்கலாம். ஸோ எத்தனை ட்ரெஸ்ஸோ அத்தனை ட்ரெஸ்ன்ற மாரி குடுத்துக்கலாம். அண்ட் ஐட்டமோட டைப் நேம். இது வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்து கேட்டகரிக்கு கீழ எடுத்துட்டு வர்றது. ஸோ இது வந்து டை காஸ்ட் மாடல் அப்படின்ற மாரி குடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ட்ரெஸ் விக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த டாய்ஸ்க்கு எக்ஸாம்பிளா சொல்ல. ட்ரெஸ் விக்கிறீங்க அப்படின்னா, குர்த்தியா, இல்ல வந்து பட்டியாலா பேண்டா, லெகின்ஸா அந்த மாதிரி வந்து நீங்க வந்து டைப் வந்து குடுக்கலாம். ட்ரெஸ் தான் விப்பீங்க. பட் அந்த ஐட்டம்த்துக்கு ஒரு நேம் இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து இங்க குடுக்கணும். சப்ஜெக்ட் கேரக்டர் வந்து ராயல் என்ஃபீல்டு தான் இது. ஸோ கலர்ன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ரெட் கலர். ஸோ நான் வந்து இங்க வந்து ரெட்ன்ற மாரி நான் குடுத்துடுறேன். ஓ மை காட்!
ரெட் நான் வந்து ரெட் குடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன கலரோ நீங்க வந்து அந்த கலர் வந்து குடுத்துக்கலாம். அண்ட் அதோட சைஸ் வந்து குடுத்துக்கணும். ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்பர்ஸ் இருக்கா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் விக்கிறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வந்து அதுக்கு ஒரு யூனிக்கான நம்பர் வந்து நீங்க வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெஸ்லயே வந்து நெறைய ட்ரெஸ்ஸஸ் விப்பீங்க கரெக்ட்டா? ஸோ இப்போ வந்து நைட்டீஸ்லாம் விக்கிறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்க்குலாம் ஒரு நம்பர். குர்த்தி, லெகின்ஸ்லாம் விக்கிறீங்கன்னா, அது இதுக்கு ஒரு நம்பர். இப்போ வந்து லெகின்ஸ் இல்லன்னா வந்து அ ஜீன்ஸ் பேண்ட்லாம் விக்கிறீங்கன்னா, அதுக்கு ஒரு நம்பர். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க நம்பர் வந்து குடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தீம். ஸோ தீம் வந்து என்னோட சினாரியோல வந்து மோட்டார் சைக்கிள், அதுக்கு கீழ வெஹிக்கிள்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான தீம்ஸையும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு செகண்டரி தான். அது வந்து ரெக்வயர்டும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க தான் அந்த ப்ராடக்ட்ட மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட நேம், உங்களோட கடை நேம் அண்ட் அது என்ன ஸ்ட்ரீட்ல இருக்கு, அதோட அட்ரஸ் என்ன, அதோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் மெயில் ஐடி வந்து இங்க குடுக்கலாம். இஃப் இன் கேஸ் நீங்க வந்து ஒரு ரீசெல்லரா இருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ப்ராடக்ட்ட வாங்கி விக்கிறீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட கடையோட பேரை வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் இங்க வந்து வெல்கம் ஸ்டோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, மும்பை, இந்தியா. ஃபோன் நம்பர்ன்ற இடத்துல வந்து நான் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் வந்து இங்க குடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதான் வந்து மேனுஃபேக்சரோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்க சினாரியோல நீங்க வந்து கரெக்டான இது வந்து குடுத்துக்கோங்க. அண்ட் பவர் சோர்ஸ் அப்படின்னா, இஃப் இன் கேஸ் லைக் இது விளையாடணும், இந்த வண்டியில விளையாடணும் அப்படின்னா, ஏதாவது பேட்டரி கீட்டரி தேவையா அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அண்ட் கஸ்டம் பேக்கேஜ் டைப் வந்து எதில வச்சு நீங்க பேக்கேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா, நான் ஒரு பாக்ஸ்ல தான் போட போறேன். ஆப்ரேஷன் வந்து மேனுவலா தான் ஓட்டணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காலாம் ஓடாது. ஸோ அதுதான் யூனிட் கவுண்ட் எத்தனை விற்க போறீங்க அப்படின்னா, நான் வந்து 1 தான் வந்து விற்க போறேன். ஸோ உங்க சினாரியோல நீங்க வந்து எத்தனை இருக்கோ அத்தனை போட்டுக்கலாம். இப்போ இதில வந்து எக்ஸாம்பிள் 11ன்ற மாரி இருக்கு. இதில வந்து பீஸா இல்ல வந்து இதிலயே நெறைய டைப் இருக்கும். இஃப் இன் கேஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 1 லிட்டரா இல்ல 1 கிலோவா இல்ல 1 ட்ரெஸ்ஸா அந்த மாதிரி. ஸோ இதில வந்து 1 பீஸ்ன்றதுனால இங்க வந்து 1 பீஸ் அப்படின்ற மாரி நான் இங்க குடுத்துருக்கேன். அண்ட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, மேனுஃபேக்சரர் மினிமம் ஏஜ் மந்த் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ராடக்ட் தயாரிச்சு எத்தன நாள் ஆயிருக்கு அப்படின்ற மாரி இங்க கேட்டிருக்காங்க. ஸோ இங்க இஃப் இன் கேஸ் நம்ம சினாரியோல வந்து இது வந்து ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் வந்து 12ன்னு போட்டுக்கிறேன். ஸோ 12 மந்த்ஸ் ஆச்சு அப்படின்ற மாரி நான் சொல்லிடுறேன். மந்த்த தான் நீங்க வந்து சொல்லணும். டேஸ் கிடையாது. அண்ட் இன்க்ளூடட் ப்ராடக்ட்ஸ். இஃப் இன் கேஸ் நீங்க இந்த ப்ராடக்ட் விக்கிறீங்க அப்படின்னா, அது கூட என்னலாம் இருக்கு அப்படின்ற மாரி. ஸோ அது கூட வந்து என்னோட இதில நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபோட்டோல பார்த்துருந்தீங்க அப்படின்னா, எங்க இருக்கு நம்மளோட ஃபோட்டோ? ஓகே. நான் அப்புறம் லாஸ்ட்டா காமிக்கிறேன். ஸோ அது கூட வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, 2 டயர், அதுக்கப்புறம் கலரான பெட்ரோல் டேங்க் இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ அது கூட இதெல்லாமும் இருக்கு. இஃப் இன்கேஸ் எதுவுமே இல்ல அப்படின்னா, நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இத. அண்ட் ஸ்கேல் அப்படின்னா எவ்வளோ பெரிய சைஸ் அப்படின்றது நம்மளோட சினாரியோல வந்து அது 1.15 ஸ்கேல். இத வந்து நீங்க அளக்கணும் அப்படின்னா, உங்களோட ஸ்கேல் நம்ம ஜென்ரலா வந்து 30 சென்டிமீட்டர் ஸ்கேல வச்சு நீங்க வந்து அளந்துக்கலாம் உங்க ப்ராடக்ட்டோட சைஸ். ரைட்டா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ப்ராடக்ட்டோட நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ்ன்ற மாரி இருக்கு. இங்க எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் என்டிட்டி அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் 2 இருக்கு. 2 குடுத்துருக்காங்க கரெக்ட்டா? ஸோ இந்த இது வந்து ஜஸ்ட் 8 தான் இருக்கணும். இதுல வந்து நெறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து 8 மட்டும் வச்சுக்கலாம் இதுல. இது வந்து ஒரு யூனிக்கான கோட் மாதிரி வச்சுக்கணும். ஸோ நம்மளோட யூனிக்கான கோட் வந்து ஏதாவது நீங்களே வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு பைக். ஸோ நான் பி வச்சுக்கிறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் B001 அப்படின்ற மாரி நான் வச்சுக்கிறேன். அண்ட் HSN கோட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து HSN கோட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றத வந்து நீங்க தான் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த HSN கோட் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். உங்களோட ப்ராடக்ட்க்கு ஏத்த மாரி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கோட் வரும். அந்த கோட கூட நீங்க எடுத்துட்டு வந்து இங்க வந்து போட்டுக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் ஸ்பீடு இது வந்து வண்டின்றதுனால எவ்வளோ ஸ்பீடு வரையும் போகும் அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இது வந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போகுன்றதுனால 1 குடுத்துக்கிறேன். அண்ட் இது கிலோமீட்டர்ஸ் பெர் ஹாரா இல்ல வந்து ஃபீட் பெர் ஹாரா அந்த மாரி இருக்கு. உங்களோட சினாரியோக்கு என்னவோ அதுக்கேத்த மாரி குடுத்துக்கலாம்.
இம்போர்ட்டர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். இஃப் இன்கேஸ் நீங்க வந்து யார்கிட்டயாவது இம்போர்ட் பண்றீங்க இந்த ப்ராடக்ட்ட அப்படின்னா, அவங்களோட பேர் குடுக்கணும். பேக்கர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். நீங்க பேக் பண்ணல, வேற ஒரு பேக்கர்ஸ வச்சு நீங்க பேக் பண்றீங்க அப்படின்னா, நீங்க அவங்களோட பேர் குடுக்கணும். பட் இந்த 2 சினாரியோலயுமே நம்ப தான்றதுனால, நம்மளோட கடையோட பேரே வந்து இங்க நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஸோ வந்து வெல்கம் ஸ்டோர்ஸ் அப்படின்ற மாரி நம்மளோட கடை பேரே இங்க வந்து குடுத்தாச்சு. உங்களோட சினாரியோக்கும் வந்து நீங்க வந்து உங்களோட கடை பேரே வந்து குடுத்துக்கலாம். நீங்களே வந்து இம்போர்ட் பண்ணி நீங்களே விக்கிறீங்க அப்படின்னா, பேக் பண்ணி விக்கிறீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து என்ன இது ப்ராடக்ட்டு காரா, போட்டா அந்த மாரி கேட்கும்போது மோட்டார் சைக்கிள் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. ஸோ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆஃபருக்கு போலாம். ஆஃபர்ல தான் வந்து நீங்க காஸ்ட் ரிலேட்டடானது எல்லாமே இங்க குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இங்க வந்து எத்தனை ஸ்கியூ அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, எத்தனை நீங்க வந்து விக்கிறீங்க அப்படின்றது. ஸோ என்னோட சினாரியோல வந்து 1 தான் நான் விக்கிறேன். அண்ட் அதோட வெயிட் குவான்டிட்டி அப்படின்னா வந்து எத்தனை வந்து உங்களோட இன்வென்ட்ரியில வந்து இருக்கு இப்போ அப்படின்ற மாதிரி. ஸோ என்கிட்ட வந்து ஒரு 15 இருக்கு. ஸோ 15 வந்து என்னோட இன்வென்ட்ரியில இருக்கு. பட் ஆனால் நான் வந்து 1 தான் வந்து விற்கிறேன். அண்ட் இங்கே தான் வந்து உங்களோட காஸ்ட் வருது. ஓகேவா? ஸோ இங்கே காஸ்ட் வந்து உங்களோட ப்ராடக்டோட காஸ்ட் வந்து என்ன அப்படின்றது நீங்கள் இங்கே தான் வந்து கொடுக்கணும். ஸோ இந்தியா அப்படின்றதுனால ஐஎன்ஆர் வந்து இங்கே காமிக்குது. இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்டியா அப்படின்ற மாதிரி தினார் இந்த மாதிரி ஏதாவதுனாலும் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ யுவர் ப்ரைஸ் அப்படின்றது வந்து இந்த பொருளுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து விற்கிறீங்க அப்படின்றது தான் இங்கே ரேட் சொல்லணும். நான் இந்த பொம்மை வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கிறேன்ற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. மேக்ஸிமமாக இந்த ப்ராடக்ட்டை வந்து எவ்வளோ வரையும் விற்கலாம் அப்படின்னா 1500 வரையும் விற்க முடியும் இந்த ப்ராடக்ட்டை. ஸோ அதுதான் வந்து எப்போதுமே நம்மளோட ப்ரைஸை விட மேக்ஸிமம் ப்ரைஸ் எப்போதுமே அதிகமாக இருக்கணும். நம்மளோட ப்ரைஸ் ₹1 மேக்ஸிமம் ப்ரைஸ் ₹2 இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜீன்ஸ் விற்கிறீங்க, அந்த ஜீன்ஸ் பேண்ட் ₹500 அப்படின்னா மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து ஒரு ₹600 ₹800 வரையும் இங்கே வந்து போடலாம். ஸோ ஐட்டமோட கண்டிஷன் அது பழைய கண்டிஷனாக இருக்கா இல்லை புதுசா அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ எப்போதுமே வந்து அமேசானில் புதுசு மட்டும் தான் நம்மளால் விற்க முடியும். அதனால நியூ அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் சேனல் இதுதான் வந்து நம்மளோட ப்ராடக்டை அமேசான் வந்து எப்படி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நீங்களே இந்த ப்ராடக்டை மக்கள்கிட்ட போய் சேர்க்க போகிறீங்களா, இல்லை அப்படின்னா அமேசான் வந்து ஈஸி ஷிப் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விச் மீன்ஸ் அந்த ஈஸி ஷிப்பை யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட போய் இந்த ப்ராடக்ட்டை வந்து கொடுக்க போகிறீங்களா அப்படின்றது கேட்கும். ஸோ 2 ஆப்ஷனுமே ஒரே ஃபீல்டில் இருக்கனால நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸி ஷிப் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் செல்ஃப் ஷிப் பண்ணுறதுனால நிறைய ப்ராடக்ட்ஸ் மக்கள்கிட்ட போய் சேர்றது இல்லை. பிகாஸ் ஒரு சில தடவை வந்து கால் எடுக்க மாட்டாங்க, இல்லை அப்படின்னா அவங்க வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த சினாரியோவில் வந்து செல்ஃப் ஷிப் ஆப்ஷன் வந்து கொரியர்ஸ்லாம் கரெக்டாக போகிறது இல்லைன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஈஸி வந்து என்ன மெத்தட் அப்படின்னா பிக்கப் அண்ட் ஷிப், அதாவது ஈஸி ஷிப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இதை தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசான் வில் ஷிப் அண்ட் ப்ரொவைட் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு. பட் அது வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணல. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஷிப்பிங் மெத்தட் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்காகவும் வீடியோ வந்து கவர் பண்ணுறேன். அண்ட் ஐட்டமோட டைமென்ஷன், அதோட சைஸ் என்ன, அதோட வித் என்ன, அதோட ஹைட் என்ன. ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கொடுத்தா தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து தெரியும் இது எவ்வளோ பெரிய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட லென்த்து, அதோட வித்து, அதோட ஹைட்டு இதை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் சென்டிமீட்டர்ஸ்னால் சென்டிமீட்டர்ஸ், பட் இன்கேஸ் மில்லிமீட்டர் இல்லை மீட்டர் அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ்லாம் விற்கிறீங்கன்னா மீட்டரில் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பேக்கேஜோட டைமென்ஷன். இப்போ பேக்கேஜ் வந்து நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் தான் வச்சு பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜோட டைமென்ஷனுமே இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்போதுமே இந்த டைமென்ஷனுக்கு அதிகமாக தான் இந்த டைமென்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃபர் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சேஃப்டி அண்ட் காம்ப்ளையன்ஸ் போகலாம். சேஃப்டி அண்ட் காம்ப்ளையன்ஸில் வந்து இந்த ப்ராடக்டை வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, ஏதாவது நீங்கள் வார்னிங்ஸ் வந்து மக்கள்கிட்ட சொல்லணுமா. இஃப் இன்கேஸ் நீங்கள் பிளாஸ்டிக்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது குழந்தைங்க வந்து வாயில் தான் வச்சிடக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரி எப்போதுமே நீங்கள் வந்து எழுதிக்கலாம். காமனாக வந்து ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி கொடுக்கலாம். இஃப் இன்கேஸ் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வார்னிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வார்னிங் வந்து கொடுக்கணும். அந்த இது வந்து உங்களோட ப்ராடக்டோட இதிலே வந்து
இருக்கும் ஒரு சிலதுக்கு. இஃப் இன்கேஸ் எதுவுமே இல்ல அப்படின்னா, அது சாப்பிடக்கூடிய பொருள் இல்ல அப்படின்னா, நீங்க ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் வண்டின்ற மாரி குடுத்துக்கலாம். அண்ட் கண்ட்ரி இந்த ப்ராடக்ட் வந்து எங்க வந்து செய்யப்பட்டது அப்படின்றது எல்லா கண்ட்ரீஸுமே இங்க லிஸ்ட் ஆயிருக்கும். உங்க சினாரியோவுக்கு எங்க வந்து அது மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அங்க குடுத்துக்கலாம். நம்ம சினாரியோல வந்து இந்தியா தான் அந்த மேனுஃபேக்சரிங். ஸோ இந்தியாவே வந்து குடுத்துரலாம். ஸோ பேட்டரி தேவையான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பேட்டரி தேவை கிடையாது. இதில பேட்டரியும் நம்ம விக்கிறோமான்னு கேட்டிருக்காங்க. பேட்டரியும் விக்கல. இது மாதிரி உங்க சினாரியோஸ்க்கு வந்து இஃப் இன்கேஸ் நீங்க சாரி விக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன கேட்கும்னா, ப்ளவுஸ் விக்கிறீங்க. ப்ளவுஸும் சேர்த்து விக்கிறீங்களா? விக்கலையா? அப்படின்ற மாரி கேட்கும். ஸோ உங்களோட ப்ராடக்ட்க்கு ஏத்த மாதிரி இது எல்லாமே மாறும். அண்ட் பேட்டரி தேவையா? அப்படின்னு கேட்டா, பேட்டரி தேவை கிடையாது அப்படின்றத நான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். டேஞ்சரஸ் கூட்ஸ் ரெகுலேஷன். அதாவது இப்போ ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல விக்க முடியாது. ஸோ கரெக்ட்டுங்களா? இஃப் வந்து அது ரொம்ப டேஞ்சரஸ் குட் அதாவது பாதிக்கக்கூடிய பொருளாவோ, இல்ல டாக்ஸிக் விஷவாயு ரிலேட்டட் அந்த மாதிரியானதெல்லாம் இருக்கா? அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. இஃப் இன்கேஸ் இருக்கு அதுல இருக்குன்னா, நீங்க அதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ எனக்கு அதெல்லாம் இல்ல. ஓகேவா? அதனால வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்க சினாரியோக்கு இருந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா அத வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ண முடியாது. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்மளால வந்து சப்மிட் வந்து பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, நமக்கு என்ன இஷ்யூ வருதுன்னா, ராயல் என்ஃபீல்ட் அப்படின்றது வந்து பிராண்டா இஃப் யூ பிலீவ் தட் ராயல் என்ஃபீல்ட் இஸ் நாட் பிராண்ட் ஐடென்டிஃபையர் எக்ஸ்பிளைன் வை ராயல் ஷுட் பி கன்சிடர் பிராண்ட் நேம் வயலேஷன். ஓகே புரிஞ்சிச்சு. ஓகே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட பிராண்ட் நேம்ல வந்து ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு இருக்கு. ஸோ ராயல் என்ஃபீல்டுன்றது ஆல்ரெடி இந்த பிராண்ட் வந்து ஒருத்தவங்க காப்பிரைட் வாங்கி வச்சிருக்காங்க. நீங்க அதே வந்து வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலா ராயல் என்ஃபீல்ட். பட் நம்மளோட இது வந்து பிராண்ட் வந்து ஜென்ரிக்ன்ற மாதிரி கொடுத்துருந்தோம். பட் ஸ்டில் நீங்க வந்து ராயல் என்ஃபீல்டுன்னு எங்கேயோ அது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதனால தான் அது இந்த மாதிரி இஷ்யூ காமிக்குது. அதை நான் வந்து எடுத்துட்டு நான் வந்து சப்மிட் கொடுத்துருவேன். ஸோ இப்படி தான் மக்களே எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணணும். அண்ட் அந்த லிஸ்டிங் வந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். நீங்கள் அதையும் பார்த்து லிஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ நமக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சுல, இந்த இடத்துல சப்மிட் பட்டன் வந்து கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ராயல் என்ஃபீல்டு அப்படின்ற பேர் வந்து நம்ம எங்கேயோ யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் நான் அது என்னன்றதை செக் பண்ணிட்டு மறுபடியும் நான் வந்து சப்மிட் பண்ணிவிடுவேன். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்றத கமெண்ட்லேயே வந்து கொடுக்குற மக்களே. அண்ட் இந்த இடத்துல ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்க, எந்த இஷ்யூஸுமே இல்லை ப்ராடக்ட் லிஸ்டிங்கில் அப்படின்னா, நீங்கள் வந்து சப்மிட் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு சப்மிட் பட்டன் வந்து வந்துடும். இல்லை அப்படின்னா, அது என்ன இஷ்யூ சொல்லுதோ நீங்கள் அந்த இடத்துல வந்து அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வந்து போட்டிங்க அப்படின்னா, அது வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. பிகாஸ் அது வந்து ஒரு பிராண்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறனால அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணணும் அமேசான் செல்லர் சென்டரில், அண்ட் அதுக்கு என்னென்னலாம் ரெக்வயர்டு ஃபீல்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஆட்டோ பாப்புலேட்டட் ஃபீல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டோம். இஃப் இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா, அந்த இஷ்யூ என்னன்னு படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கான்டென்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் எங்கே ஏதாவது இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிலனா கமெண்ட் செக்ஷனில் அது என்ன இஷ்யூன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். தேங்க்யூ மக்களே.